ஜோதி வடிவமாக இருக்கக்கூடியவர் தான் இறைவன். தீபத்தன்னைக்கு அழகாக வீட்டில் நம்ம கோலமிட்டு குத்துவிளக்கு ஏற்றி தீபத்தை அகண்டா தீபம்னு சொல்லுவா. சில பேர் வீட்டில் பெரிய தீபமாக ஏற்றுவா. அந்த திரின்னு சொன்னாலே 2 திரியை எடுத்து வச்சு திரிக்கிறது தான் திரின்னு பேர். சில பேர் துணியில் ஏற்றுவா, ஏற்றப்படாது. திரியை எடுத்து திரித்து முடிஞ்ச வரைக்கும் நெய் தீபமாக ஏற்றணும். பஞ்ச தீபமெல்லாம் ஏற்றுறது தவிர்த்துக்கிறது நல்லது. நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபமாக ஏற்ற வேண்டும். சரியாக திருவண்ணாமலையில் அக்னிஷேத்திரத்தில் ஏற்றக்கூடிய தீப நேரத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுறது மகத்துவத்தை கொடுக்கும். சரி, இந்த தீபம் எந்த பக்கம் பார்த்துருக்கணும்? தீபம் கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும். தீபத்துக்கு கீழே கோலமிட வேண்டும். இந்த தீபத்துக்கு கீழே வாழை இழை வைக்க வேண்டும். அந்த தீபத்தை மேல் நோக்கி வைக்க வேண்டும். 2 இடத்துல இது பண்ணலாம். வீட்டினுடைய வாசல்லையும் பண்ணலாம், சுவாமியோட